ஹலோ வியூவர்ஸ், சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய பையனான சூர்யா விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி இருக்கிற ஃபீனிக்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் பற்றி நம்மளே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இதில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதில் நம்ம கெஸ் பண்ணது ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது இதில் இந்த வீடியோவில் சொன்னோம்னா அது ஸ்பாயிலர் ஆயிரும். அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு கதை தான். பேஸ் ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஒரு குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எம்எம்ஏ வச்சு பெரிய ஆள் ஆயிடலாம், எப்படியாவது இதை வச்சு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு நெருக்கமான ஒருத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏவுக்கும் ஒரு சாதாரண ஒரு 17 வயசு பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிளாஷ், அவங்க 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிளாஷ். அதில் இந்த பையன் எப்படி சமாளித்து தப்பிச்சானா இல்லையா அப்படிங்கிறதா வந்து இந்த கதையோட ஒன்லைன். அப்படி பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி அவனை நோக்கி அந்த 17 வயசு பையனை நோக்கி நிறைய பேர் எம்எல்ஏ, ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா, அந்த சைடு அடியாட்கள் வேற வேற டீமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இவன் மறுபடியும் விழுந்து அடி வாங்கி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு டைட்டில் கார்டு இருக்குது தெரியுமா, ஃபீனிக்ஸ் வீலான் அப்படின்னு சொல்லி, அது மட்டும்தான் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து குவாலிட்டியோ சவுண்டோ இல்லை வந்து ஸ்டண்ட்டோ, முக்கியமாக ஸ்டண்ட்டுக்கு நான் தனியாக வரேன், அதை பற்றியே ரொம்ப நேரம் பேசலாம். எல்லா விஷயமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போது காமெடி எலமெண்ட்ஸ் படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. மற்றபடி இந்த ஒரு சீரியஸான ஆக்ஷன் பேக்டான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி வந்து போயிடலாம். முக்கியமாக டைரக்டர் அனல் அரசு சாரை பற்றி பேசணும் அப்படின்னா, அவர் இங்கே இந்த படத்துலையும் டைரக்டரை தாண்டி ஸ்டண்ட் மாஸ்டராக தான் நிறைய வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா படம் முழுக்க ஆக்ஷனாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து லேகாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட்டு, அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைட்டு, ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு எம்எம்ஏ மேட்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு, கடைசி கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு, செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் படம். உங்களுக்கு அந்த விறுவிறுன்னு படம் போய் முடிஞ்சதுனால எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு லேகாக ஃபீல் ஆகாது. செகண்ட் ஹாஃபில் அந்த கதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் அவங்க ப்ரீத்திங் ஸ்பேஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது அந்த இடத்துல தேவைப்படும். ஸோ அந்த இடம் மட்டும் இவ்வளோ நேரம் நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக டக்குன்னு பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் எடுத்தோடனே அது போனனால மேபி லைட்டாக தோணலாம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு தேவைப்படுற ஒரு ஸ்பேஸ் தான் செகண்ட் ஹாஃபில். ஸோ படம் உங்களுக்கு லேகாகவே ஃபீல் ஆகாது. ஸ்டண்ட்டு நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இத்தனை ஃபைட் வருதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எம்ஏ ஒரு மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த ஃபைட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து காட்டிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அப்படி ஒரு ஃபைட்டர் எப்படி சண்டை போடுவான் அப்படிங்கிறதுக்கான ஸ்டைல் இருக்குல்ல, அது ஒவ்வொரு ஃபைட்லேயுமே வந்து அவ்வளோ கிளியராக அவ்வளோ சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபைட்டும் யார் அடிக்கிறா அப்படிங்கிற கொரியோகிராஃபி சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் வித்தியாசம் என்ன காட்ட முடியும், ஏன்னா செல்லுக்குள்ளேயே வந்து ஒரு 3-4 ஃபைட் நடக்குது. அப்போது ஒவ்வொரு ஃபைட்டுக்குமான டிஃப்ரென்ஷியேட் என்ன காட்ட முடியும், பிளேசஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸு, இல்லை சண்டை போடுறதுக்கான அந்த ஒரு டெக்னிக் எல்லாத்தையும் வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இத்தனை சண்டை இருந்தாலும் எதுவுமே ஒரே மாதிரி ரிப்பீட்டிவாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது. வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஃபைட்டுமே பார்க்கும்போது. முக்கியமாக அந்த எம்எம்ஏ மேட்ச், நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாக்ஸிங் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு, சண்டை போடுற மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாமே. ஆனால் எம்எம்ஏ அப்படிங்கிறது வந்து இப்போது இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து புதுசு, இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓரளவுக்கு டீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எம்எம்ஏனா என்ன, அதில் எந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்குது, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு டீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் அதுக்குள்ளே போகலை, ஏன்னா கதையை ஒட்டியே வரணுங்கிறனால லைட்டாக தொட்டுட்டு மட்டும் வந்துட்டாங்க, இதான்ப்பா எம்எம்ஏனா அப்படிங்கிற மாதிரி. அதுக்குள்ளேயே ரொம்ப டீட்டெயிலாக போல் அதை வச்சு இந்த கதை வந்து எழுதியிருக்காங்க. இது ஒரு ஃபைட்டுக்கான படம் இல்லை, ஃபைட்டை பற்றின ஒரு படம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அதை தாண்டி ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதுமுகம் ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக நடிக்கிறாரு நம்ம சூர்யா சேதுபதி அவர்கள். ஒரு சில இடத்துல பார்க்கும்போது லைட்டாக விஜய் சேதுபதி சாரோட சாயல் தெரியுது, இது அவர் இப்படி தான் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிச்சு பார்க்க தோணுது. அதனால தான் நமக்கு அப்படி தெரியுதா அப்படிங்கிறதும் தெரியல. ஒரு சில இடங்கள் வந்து அவர் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது. அதை தாண்டி மற்ற எல்லா சைடுமே வந்து அவர் தெரியல, இவர் சூர்யாவாக தான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறார். அதை தாண்டி டைலாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய டைலாக்ஸ் வந்து இவருக்கு பேசவே கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அளவாக பேசுகிறாரு. அதனாலேயே படம் வந்து சூப்பராக, அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். படத்துக்குள்ளேயும் அவரோட கேரக்டர் பேர் சூர்யா தான். அந்த சூர்யாங்கிற கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிகம் பேசாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பேசுகிற கொஞ்சம் டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பஞ்சாக தான் இருக்குது.
அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அந்த கதை சொல்கிற நரேட் பண்ணுறாரு, ஃப்ளாஷ்பேக் நரேட் பண்ணுறாரு. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு கடைசி கிளைமேக்ஸ்லாம் போகும்போது இந்த பேசுகிற பஞ்சுகள் மட்டும் கொஞ்சம் உட்காரல. அவர் சொல்லும்போது ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த டைலாக் டெலிவரி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவோ இல்லை வேறு மாதிரியான கொஞ்சம் டைலாக்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த டைலாக் டெலிவரி தான், அதுவும் செகண்ட் ஹாஃபில் அந்த பஞ்செல்லாம் சொல்லும்போது அந்த டைலாக் அந்த ஒரு பவர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு அந்த யதார்த்தமாக இருக்கட்டும், அந்த ஒரு இன்னசென்ஸாக இருக்கட்டும், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கோவம், அந்த ஃபைட் பண்ணும்போது அந்த எமோஷன், அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கேரி பண்ணியிருக்காரு தன்னோட நடிப்பு மூலமாக அப்படின்னு சொல்லலாம் சூர்யா சேதுபதி. ஓகே, ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு என்னென்ன தேவை, அந்த ஸ்டண்ட்டும் பயங்கரமாக பண்ணணும், அந்தளவுக்கு பாடி ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்கணும், அந்த ஒவ்வொரு போஸ்டும் ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்து சூப்பராக பண்ணணும், அதையும் வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காரு எப்படியோ மெனக்கட்டு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த கொரியோ எதுவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணுறாரு, தடுமாறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. எல்லா ஸ்டன்ட் சீக்வன்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரலட்சுமி சரத்குமார் அவங்க வந்து இருக்காங்க. ஒரு மெயின் வில்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் சீன்ஸ் போனதுக்கப்புறம் வில்லத்தனம், ஏன்னா அந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லாரோட வில்லனிசமும் தாண்டி அவங்களோட ஒரு சின்ன சீன் ப்ளே பண்ணால் கூட அவங்களோட வில்லனிசம் தான் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுவும் அவங்கள ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஒரு வில்லனிசம் தாண்டி சண்டைக்கோழி டூல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டியும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் யாருமே பெரிதளவுக்கு வந்து நம்ம மைண்டில் நிற்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் வந்து இல்லை. முழுக்க இது ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணி அவர் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் வந்து கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒர்க்கும் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே கம்மி. முழுக்க அவருடைய அண்ணனோட கதை தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த கேரக்டருக்கான வெயிட் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய மொத்தம் 3 படம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 BHK, அதுக்கப்புறம் பறந்து போ, அதுக்கப்புறம் இந்த ஃபீனிக்ஸ். அது ரெண்டுமே பயங்கர ஃபீல் குட்டான லைட் ஹார்ட்டடான படம். நீங்கள் போய் ஜாலியாக உட்காந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் பார்த்துட்டு வரலாம். இந்த படம் பயங்கர ஆக்ஷன் பேக்கடான ஒரு படம். ஆனால் ப்ரெஷர் ஆகும், ஆஹா இவனுக்கு என்ன ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியான எந்த பயமும் இல்லாமல் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஆக்ஷன் பேக்கடாக பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு படமாக ஃபீனிக்ஸ் இந்த வாரத்துக்கான ஒரு படமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த ரிவ்யூ வந்து முடிச்சுக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் இந்த படத்துக்கு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா சேன்கா.